ஆழம் தெரியாமல் கால் விடக்கூடாது. ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சிக்காமல் அதை பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் காதலும். காதல் பண்ணணுன்னா முதல்ல காதல்லாம் என்ன, காதல் ஏன் வருது, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா தான் அது நல்லதா கெட்டதா, அதை பண்ணலாமா வேணாமான்னே தெரியும். அப்போ தான் சரியான முடிவு எடுக்க முடியும். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, காதல் வருது, அது என்னன்னு கூட புரிஞ்சுக்கிறது கிடையாது. வந்தால் காதலிக்க வேண்டியது. வாழ்க்கையில் அறிவை யூஸ் பண்ணி செயல்படாமல், மனசுக்கு காதல் வந்தால் அதுக்கு முன்னாடி போகிறது, ஆசை வந்தால் அதுக்கு முன்னாடி போகிறது, இப்படி மனம் போன போக்கில் போகிறதுனால தான் எல்லோரும் கஷ்டப்படுறீங்க. காதல்லாம் என்ன? காதல் உண்மையிலேயே எதுக்காண்டி வருது? மனிதர்கள் பல பொருட்களை அடையணும்னு நினைப்பாங்க. பொருள் அடையணும்னா என்ன பண்ணணும்? காசு கொடுத்தா பொருள் வந்துடும். அதே மாதிரி மனிதனையும் அடையணும்னு நினைப்பாங்க. மனுஷனை அடையணும், மனுஷனை அடிமையாகணும்னா காசு கொடுத்து அதை பண்ண முடியாது. அப்போ இன்னொரு மனுஷனை அடிமையாகணும்னா அவனை இம்ப்ரெஸ் பண்ணணும். அவனோட மனசில் உங்கள் மேலே அன்பை உருவாக்கணும். உங்கள் மேலே ஒருத்தன் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கானா அவன் உங்களுக்கு அடிமையாகிடுவான். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவான், நீங்கள் கேட்குறதெல்லாம் பண்ணுவான். எந்த அளவுக்கு ஒருத்தன் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவனாக இருக்கானோ அந்தளவுக்கு அவன் பெரிய அடிமையாகிடுவான். இப்படி ஒரு மனுஷன் அடிமையாகணும்னா அவன் மனசில் அன்பை உருவாக்கணும். இப்படி அன்பை உருவாக்கி அடிமையாக்க உதவுறது தான் காதல்ன்ற உணர்ச்சியை. எப்படி ஒரு பொருள் அடையணும்னா அது மேலே ஆசையை தூண்டும். ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொருளை அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி ஒரு மனிதனை அடையணும்னா அவன் மேலே காதலை தூண்டும். காதல்ன்றதே ஒரு ஆசை தான். காதல் வந்துச்சுன்னா ஒரு ஆளை அடிமையாக்கணும்னு தோணும். ஒரு ஆளை அடிமையாக்கணும்னா அவன் மனசில் அன்பை உருவாக்கணும். அவன் மனசில் அன்பு உருவாக்கணும்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கணும். பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் இவன் நல்லவனாக இருக்கானே அப்படின்னு நினச்சி அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் காதலிக்கிறவங்க பண்ணுவாங்க. காதலிக்கிறவன் காதலி பிடிச்ச மாதிரிலாம் நடந்துக்குவான், பிடிச்ச மாதிரி பேசுவான், பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவான். இதெல்லாம் ஏன் பண்ணுறான்னா அவன் மனசில் உண்டான காதல் அப்படிலாம் பண்ணுடா அப்படின்னு சொல்லும். அதை அப்படியே அவன் பண்ணிடுவான். இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே அந்த இன்னொரு பொண்ணை அடிமையாகணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஆனால் காதலிக்கிறவன் என்ன நினைப்பானா, நமக்கு அந்த இன்னொரு பொண்ணு மேலே பாசம் இருக்குது, அவள் நல்லா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அவள் நல்லா இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பான். நம்ம இன்னொரு பொண்ணை அடிமையாக்குறதுக்காண்டி தான் அப்படி நல்ல மாதிரி நடிக்கிறோம் அப்படின்றது அவனுக்கே தெரியாது. அடுத்து காதலிக்கும் போது காதலி பண்ணுறதெல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பேசுகிற மொக்கையான விஷயம்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே அதெல்லாம் நல்லா இருக்காது. ஆனால் காதல்ன்ற உணர்ச்சி இந்த மாதிரி காதலி பண்ணுறது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு மாயையை உருவாக்கும். இதனால் அது நல்லா இருக்குன்னு நினச்சி தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஒரு பொண்ணை அடிமையாக்கணும்னா அந்த பொண்ணை பார்க்குறது, பேசுகிறது, அவள் பின்னாடி போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் மொக்கையான விஷயங்கள். ஆனால் அது மொக்கைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் பண்ண மாட்டான். அது எல்லாமே ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரிஞ்சால் தான் அவன் பண்ணுவான். அதனால தான் மூளை இது எல்லாமே நல்ல விஷயம் மாதிரி தெரிய வைக்கும். இது எந்த மாதிரினா, மூளை ஒருத்தனை தலையை சுரிஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா தலையை சொரியும் போது அவனுக்கு நல்லா சுகமாக இருக்கிற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும். அப்படி அவனுக்கு தலையை சொரியும் போது நல்லா இருக்க மாதிரி தோணிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவன் தொடர்ந்து நல்லா தலையை சொரிஞ்சிக்கிட்டே இருப்பான், வருஷ கணக்கில் சொரிவான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்கு. இப்படி உணர்ச்சியை தூண்டுறது மூலமாக தலையை சொரிகிற மாதிரியான மொக்கையான விஷயத்த கூட நல்ல விஷயம் மாதிரி காமிக்க முடியும். இதனால் அந்த மொக்கையான விஷயத்த அவனை தொடர்ந்து பண்ண வைக்க முடியும். அதுதான் காதல் பண்ணும். காதலி பண்ணுற மொக்கையான விஷயங்கள் எல்லாமே அழகாக தெரியும். பல மணி நேரம் பேசுவானுங்க, பல மணி நேரம் காதலி கூட பேசுவானுங்க. ஆனால் என்னத்தை தான் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும். ஆனால் அவனோட கண்ணுக்கு அது மொக்கையாக தெரியாமல் ஒரு நல்ல விஷயம் மாதிரி தெரியும். அதனால தான் அவன் தொடர்ந்து பண்ணுவான். இதே மாதிரி தான் எல்லா உணர்ச்சிகளுமே மொக்கையான விஷயத்த நல்ல விஷயம்னு காமிச்சு அதை திரும்ப திரும்ப பண்ண வைக்கும். பணத்து மேலே இருக்க ஆசை அதை திரும்ப திரும்ப அது பின்னாடியே ஓட வைக்கும்.
கேம் உணர்ச்சியை தூண்டுச்சுன்னா அந்த கேமை திரும்ப திரும்ப விளாட வைக்கும். பாட்டு உணர்ச்சியை தூண்டுச்சுன்னா அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்க வைக்கும். இப்படி தான் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி இந்த சமூகத்தில் இருக்க எல்லாருமே பண்ணதே தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி காதல் 2 விஷயத்த பண்ணும். ஒன்று, காதலிக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்க வைக்கும். 2, காதலி பண்ணுறது பேசுகிறது எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தெரிய வைக்கும். ஆனால் இந்த 2மே ஆரம்பத்தில் காதலிக்கிற கொஞ்ச நாளுக்கு தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து இந்த உணர்ச்சிகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அப்போ காதலி அடிமையாகணும் அப்படின்ற எண்ணம் வெளியே வர ஆரம்பிக்கும். காதலிச்சதுக்கு காரணமே அடிமையாகணுன்றதுக்காண்டி தான். காதலிக்கும் போது ஆரம்பத்தில் காதலி பண்ணுறது எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பண்ணுறது எல்லாமே தப்பு மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அப்போ 2 பேருக்கு நடுவில் சண்டை வர ஆரம்பிக்கும். இப்படி தான் காதல் ஆரம்பத்தில் நல்லா இருக்கிற மாதிரியான உணர்வை கொடுக்கும். இதனால தான் காதலித்து கல்யாணம் பண்ணுற மனிதர்கள் ஆரம்ப காலத்தில் வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ஒருத்தனை அடிமையாக்குறதுக்காண்டி 2 பேருமே நல்லவே மாதிரி நடிப்பாங்க. 2 பேருமே பொய்யான முகத்தை காமிச்சு பழகிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து தான் உண்மையான முகம் வெளியே வர ஆரம்பிக்கும். இது எந்த மாதிரினா, ஒரு பேய் படத்துலலாம் பேய் ஒரு அழகான பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வரும். வேஷம் போட்டு வந்து ஹீரோவை மயக்கும். அப்போ ஹீரோவுக்கு ஆரம்பத்தில் எப்படி தெரியும்னா, பேயாக ஒரு அழகான ஒரு விஷயம் மாதிரி தெரியும். ஆனால் பின்னாடி தான் தெரியும் இது அழகான பொண்ணு கிடையாது பேய் அப்படின்னு. அந்த மாதிரி தான் காதலிக்கிறதுமே. காதலிக்கும் போது ஆரம்பத்தில் அழகாக தான் தெரியும். பின்னாடி தான் பேயோட உரிமையான உருவம் வெளியே வரும். இப்படி காதல் வர்றதுக்கு காரணமே இன்னொரு ஆள் அடிமையாக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். அடிமையாக்கணும்னு நினைக்கிறதே கேவலமான விஷயம். அதனால தான் அது அதிக துன்பம் தருது. ஒருத்தன் காதல் தோல்வியினால் வருத்தப்படுறான்னா இன்னொரு ஆள் விட்டுட்டு போனதுனால வருத்தப்படல, இன்னொரு ஆளை அடிமையாக்க முடியலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறான். இப்படி வாழ்க்கையில் எதை அடிமையாக்கணும்னு நினச்சாலும் அது துன்பம் தரும். வாழ்க்கையை அடிமையாக்கணும், வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினச்சா அப்போ துன்பம் வரதான் செய்யும். சுற்றி இருக்கவனும் உங்களை பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கும்போது அதுவும் துன்பம் தரதான் செய்யும். வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா எல்லாத்துக்குமே சுதந்திரம் கொடுக்கணும். வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு போகுது, சுற்றி இருக்கவன் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போகிறேன் இப்படின்னு எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கணும். இன்னொருத்தன் உங்களை அவமானப்படுத்திட்டா உங்கள் மனசை கஷ்டப்படுத்தும். அவன் அவமானப்படுத்தினால உங்கள் மனசு கஷ்டப்படல, நீங்கள் அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கல, மரியாதையாக பேசணும் அப்படின்னு அவனை அடிமை மாதிரி நடத்துறீங்க. அதனால தான் துன்பம் வந்திருக்கு. ஒரு வேளை நீங்கள் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்துருந்தா நீ என்ன வேணால் பேசிக்க, மரியாதைலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னு சுதந்திரம் கொடுத்துருந்தீங்கன்னா அவன் எப்படி பேசியிருந்தாலும் உங்கள் மனசை கஷ்டப்படுத்தியிருக்காது. அதே மாதிரி வாழ்க்கைக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வராது. எதை அடிமையாகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் அடிமையாவீங்க. பணத்தை அடிமையாகணும்னு நினைக்கிறவன் பணம் பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பான், பணத்துக்கு அடிமையாயிருவான். காதலி அடிமையாகணும்னு நினைக்கிறவன் காதலி பின்னாடி ஓடி காதலிக்கு அடிமையாயிருவான். இப்படி அடிமையாகணும்னு நினச்சா நீங்கள் அடிமையாயிருவீங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்களும் சுதந்திரம் அடைஞ்சிருவீங்க. எல்லாத்துக்கும் சுதந்திரத்தை கொடுக்கணுன்னா வாழ்க்கையில் எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பல விஷயத்த முக்கியம் நினச்சா உங்களால் எதுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியாது. மரியாதை முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்தவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியாது. எதுவுமே முக்கியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கும் போது தான் உங்களால் எல்லாத்துக்குமே சுதந்திரத்தை கொடுக்க முடியும். அப்படி சுதந்திரத்தை கொடுக்கும்போது உங்கள் மனசில் உண்மையான அன்பு உருவாகும். அப்போ வாழ்க்கை அழகான ஒன்றா மாறும். ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா எல்லாத்தையும் அடிமையாகணும், வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி மாற்றணும், சுற்றி இருக்கவனை பிடிச்ச மாதிரி மாற்றணும், இப்படி எல்லாத்தையும் அடிமையாக்கிட்டா வாழ்க்கை நல்லா மாறின்னு நம்புகிறாங்க. ஆனால் உண்மையிலே எப்போ வாழ்க்கை நல்லா மாறும்னா எல்லாத்தையும் அடிமையாகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவெடுத்துட்டீங்கனாலே அப்போயே வாழ்க்கை நல்லா மாறிடும்.